ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது திண்டிவனம் பக்கத்தில் இருக்க, அதாவது திண்டிவனத்துலேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு மலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா அனந்தமங்கலம். இந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் மலை கோயில்னு பேர். இதை இப்போ இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஷா கோயில், ஸ்மால் ஈஷா கோயில்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இது வழியாக நம்ம உள்ளே போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக போயிடாமல் இங்கே சைடில் வழி போகும். அந்த வழியில் நம்ம என்ட்ரன்ஸ் அதுதான் ப்ராப்பர் என்ட்ரன்ஸ். நம்ம இது வழியாக போனோன்னா கோசாலையை கடந்து நம்ம அந்த கோவிலுடைய அடிவாசலுக்கு போயிடுவோம். இது மலைகளை குடைஞ்சி கிரியேட் பண்ணியிருக்க ஒரு கோவில். ரொம்ப பழமையான கோவில். அதாவது அங்கே இருக்க கல்வெட்டுப்படி பார்த்தா இது 1000 வருஷத்துக்கு பழமையான ஒரு கோவில். அகத்திய முனிவர் இங்கே தவம் செஞ்சதாக இதில் நோட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. அந்த கோசாலை வழியாக நம்ம வெளியே வந்த பிறகு அந்த கீழே மேலே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். பிரதோஷ பூஜை, பௌர்ணமி பூஜை, சனிக்கிழமை பூஜைன்னு நிறைய பூஜைகள் இங்கே செய்கிறாங்க. இது அவுட்டர் வியூ, அந்த கோயிலுடைய அவுட்டர் வியூ. இது ஃபுல்லாக ரொம்பவே அழகான, ரம்மியமான, அமைதியான ஒரு கார்டனுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்க ஒரு கோவில் இது. ஸ்டாச்சூஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக அற்புதமாக வடிவமைச்சிருப்பாங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிவனுடைய வியூ மேலே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சு அது நல்ல நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது ஒரு பார்க்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த கோவிலை. உள்ளே பார்த்திங்கன்னா 3 ஸ்பெஷல் இருக்குது. அந்த 3 ஸ்பெஷல் என்னென்னன்றது நான் 1 by 1 ஷார்ட்ஸில் சொல்கிறேன். இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகான பிளேஸ், ரொம்ப அமைதியான பிளேஸ். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கோவில் தெரியும், வந்திருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கோவில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். கோவிலுக்குள்ளே ஃபோன் அளவுடு கிடையாது. ஸோ நான் வெறும் அவுட்டரில் இருக்க ஏரியாவை மட்டும் நான் கவர் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோவிலை பற்றின 3 முக்கியமான விஷயங்களை ஷார்ட்ஸாக நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸிட்கான ரூட்டு. அதான் நம்ம போகும்போது கோசாலை வழியாக போவோம், ரிட்டர்ன் வரும்போது இந்த பாதை வழியாக தான் வெளியே வருவோம்.